எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பையனுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூமில் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஆயில் அது சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கருஞ்சீரகம் இருக்குது பார்த்திங்களா, அது 1 டீஸ்பூன், ஒரு ஏலக்காய், அப்புறம் பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கலர் மாறுற வரை நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் அரை தக்காளி போட்டு அந்த தக்காளி லைட்டாக மசிகிற வரை மூடி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலா மஷ்ரூம் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஃப்ரோசன் பீஸ் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரோசன் பீஸும் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அந்த தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக நான் தனியாக பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருந்தேன். ஸோ ரைஸையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மஷ்ரூம் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாஃப்டாக வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம இட்லி தட்டு வேக வச்சதுக்கப்புறமா டைமர் செட் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் நம்ம இட்லி வச்சதே மறந்துட்டோம் அப்படின்னா இட்லி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் வீட்டில் அரைச்ச தேங்காய் இட்லி பொடி இருந்தது, அந்த இதையும் வச்சு நான் பசங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஆதிரனும் அந்த டைமில் இருந்துச்சுவான், ஸோ அவனும் சாப்பிட்ருவான். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் லஞ்ச் பாக்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பட் நான் அந்த லஞ்ச் பாக்ஸ் நான் மாற்றலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் நம்ம நார்மலாக ப்ரெட்டு, சப்பாத்தி அந்த மாதிரி அமெரிக்கன் ஃபுட்டு இதுக்கெல்லாம் செட் ஆகும். பட் நம்ம இந்தியன் ரைஸ் வச்சு விட்றோம் பார்த்திங்களா, அது உள்ளேயே மற்ற கம்பார்ட்மெண்ட்குள்ளே கொஞ்சம் மாற்றி அப்படி கொட்டிக்குது. பட் வெளியே எதுவுமே லீக் ப்ரூஃப் தான், வெளியே எதுவுமே சிந்தாது, உள்ளுக்குள்ளே சிந்திக்குது. அதனால் நான் அதை மாற்றலான்னு பார்க்குறேன். பட் இந்த கண்டெய்னர் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இட்லியும் வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து பசங்களுக்கு தேங்காய் சட்னியும் பொடியும் வச்சு நான் சாப்பிட கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் புலாவ், ஒரு எக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸ், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் சுகர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இது என்னோடய பையனோட ஃபேவரெட். இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு வந்துடுவான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொஞ்சம் நட்ஸும் ஒரே ஒரு ஃபிக் பாரும் கொடுத்தேன். அவ்வளோதாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.